ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். 3240, 3600 மற்றும் ஒரு மூன்றாம் எண்ணின் மீபோவா 36 மற்றும் அவற்றின் மீபோமா 2/4 இன்ட்டு 3/5 இன்ட்டு 5/2 இன்ட்டு 7/2 எனில் அந்த மூன்றாம் எண் என்ன? 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. தேர்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 3 நம்பருக்கான ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 3240 இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 3240 ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸில் போடுறோம். 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 6 are 12, 2 2s are 4, 0. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமாக ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறோம். 2 டேபிள்ஸில் 2 8s are 16, 2 1s are 2, 0. 2 டேபிள்ஸில் 2 4s are 8, 0, 2 5s are 10. அடுத்தது 5 டேபிளில் 5 8s are 40, 5 1s are 5. 3 டேபிளில் 3 27s are 81, 3 டேபிளில் 3 9s are 27, 3 டேபிளில் 3 3s are 9, 3 டேபிளில் 3 1s are 3. 2 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னா 2/3 3 டைம்ஸ் வந்திருக்கு. 5 வந்து 1 டைம் தான், 5/1. 3 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு, 3/4. இப்போ 3240ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். அடுத்தது 3600ஓட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். 3600 2 டேபிள்ஸில் 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 8s are 16, 0 0. 2 டேபிள்ஸில் 2 9s are 18, 0 0. 2 டேபிள்ஸில் 2 4s are 8, பேலன்ஸ் 1, 2 5s are 10, 0. 2 டேபிள்ஸில் 2 2s are 4, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 5s are 10. 5 டேபிள்ஸில் 5 4s are 20, 5 5s are 25. 5 டேபிள்ஸில் 5 9s are 45. 3 டேபிள்ஸில் 3 3s are 9. 3 டேபிள்ஸில் 3 1s are 3. 1 2 3 4. 2 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. 5 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. 3 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, 3/2. ஓகே, 2 நம்பரோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36ன்னு கொடுத்துருக்காங்க. 6 6 are 36ன்னு போடலாமா? 2/2 இன்ட்டு 3/2. 2 2s are 4. ஃபேக்டர் இங்கே 36க்கும் போட்டு காமிக்கிறேன். 2 டேபிள்ஸில் 2 1s are 2, 2 8s are 16. 2 டேபிள்ஸில் 2 9s are 18. 3 டேபிள்ஸில் 3 3s are 9. 3 டேபிள்ஸில் 1 டைம்ஸ் 3. அப்போ 2/2 3/2ன்னு போட்டிருக்கோம். ஹெச்சிஎஃப்பை பொறுத்தளவு இந்த 3 நம்பரில் இருக்கிற நம்பரில் லோவஸ்ட் பவர் என்னவோ அதுதான் எழுதுவோம். அப்போ இந்த தேர்டு நம்பரில் என்ன வேல்யூ வரும்? இங்கே 2/2 இருக்குது, 2/3 2/4ன்னு இருக்குது. அப்போ 2/2 வேல்யூவே இல்லைல்ல. அப்போ தேர்ட் நம்பரில் தானே 2/2 இருந்திருக்கும். அப்போ அந்த 2/2 எழுதுகிறோம். அடுத்தது 3 ஃபேக்டர் இருக்குது. 3/2 3/4 மினிமம் வந்து 3/2 தான். அது ஹெச்சிஎஃப்ல இருக்குது, அதனால் இதில் எழுத வேணாம். எல்சிஎம் டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/4 இன்ட்டு 3/5 இன்ட்டு 5/2 இன்ட்டு 7/2ன்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்மை பொறுத்தளவு என்ன எழுதுவோம்? காமனான ஃபேக்டர் எழுதுவோம், பேலன்ஸ் இருக்கிற டேர்மையும் எடுத்து எழுதுவோம். ஹையஸ்ட்டு டேர்ம் தான் வந்து எல்சிஎம்மில் வரும். அப்போ 2/4 தான் ஹையஸ்ட்டு டேர்மு, அது எழுதியிருக்காங்க. அடுத்தது 2 முடிஞ்சிருச்சு. 3 ஃபேக்டருக்கு போகிறோம். 3/5 இது ரெண்டுதுலேயுமே 3/5 இல்லை, 3/4 தான் இருக்குது, 3/2 தான் இருக்குது. அப்போ 3/5 வந்து தேர்டு டேர்மில் வரும். அடுத்தது 5/2 அது செகண்ட் டேர்மில் இருக்குது, 5/2. அடுத்தது 7/2 அது இல்லை, இந்த 2 நம்பர்லேயும் 7/2ங்கிற ஃபேக்டர் இல்லை. அப்போ தேர்ட் நம்பரில் 7/2 வரும். அப்போ மூன்றாம் எண்ணோட ஃபேக்டர்ஸ் என்ன? 2/2 இன்ட்டு 3/5 இன்ட்டு 7/2. ஆப்ஷன் ஏ 2/2 இன்ட்டு 3/5 இன்ட்டு 7/2ங்கிறது தான் அந்த மூன்றாம் எண்ணுக்கான ஃபேக்டர். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.